வெல்கம் டு வில்லேஜ் விலாக் பை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயும் போகிற வேலை இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் தான் சாப்பிட்லான்னு பிளான் போட்டுருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குன்னத்தூர்லேயே ஒரு கடையை கண்டுபிடிச்சி ஸோ களியும் வாத்துக்கறியும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு போனோம் காலையிலேயே. அங்கே பார்த்திங்கன்னா கடை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி மத்தியானம் செஞ்சு வைங்க வந்து வாங்கிக்கிறேன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்சல் வாங்கிக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் போய் சாப்பிட முடியாது. ஒரு மெயின் ரோடு சத்தம் வந்து பார்த்திங்கன்னா காடு அடைச்சிது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்சல் எங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். சரிங்களா? இப்போ நேரமாச்சு வாங்க வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வாங்கிட்டு போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து அந்த கடையில் போராடி களி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா களி ப்ளஸ் வாத்துக்கறி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பத்தாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட ஃபேவரெட்டு லெமன் ஜூஸ் சாப்பிட்டு முடிச்சு குடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு எதை சாப்பிட்லாம்? ஃபஸ்ட்டு களியே சாப்பிட்லாம். கேமரான்னு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ஆகிட்டா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாத்துக்கறி சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிடுவாங்க, ஆனால் வாத்துக்கறி சாப்பிட மாட்டேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு களி சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் வாங்குறதுக்கு. பேப்பர்லாம் ஒட்டிச்சு ப்ரோ. பேப்பர்லாண்டா பேக் பண்ணி கொடுத்துக்கிறான்னு கேட்காதீங்க. எல்லாம் விற்கிற ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாதாம்மா. சரிங்களா? களி தெரியுதாடியாடா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாத்துக்கறி. நான் இதுக்கு முன்னாடி அப்போ ஒரு நாள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் கறி போட்டுக்கலாம். குழம்பு எங்கேயோ ஓடின்னு இருக்குறோம். நம்ம சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து கொஞ்சமாக கறி போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெஞ்செலும்புன்னு நினைக்கிறேன். இதுவும் சிக்கன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூரில் வீடியோ எடுத்து போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 வாரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியூர் சீரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து எடுக்கலாம். சரிங்களா? ரெகுலராலாம் நம்மளால் எடுக்க முடியாது. எப்போல்லாம் கையில் துட்டுக்குதோ அப்போ தான் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த சீரீஸுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் சீரீஸ். ஸோ உள்ளூரில் வீடியோ எடுக்கணும்னா வெளியூர் போய் எடுக்கலாம். வெளியூரில் எடுக்கிற காசு இல்லைன்னா உள்ளூர்லேயே எடுத்துக்கலாம். சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இதை ஓரமாக வச்சுட்டு சாப்பாடு வாங்கிக்கிறேன். அது எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா களி ஓரமாக வச்சுட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து சாப்பிட்லாம். இது அவுக்கறக்குள்ளேயே பாதி யூஸர் போயிடும் போல். அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண சொல்லிட்டு திரும்ப எடுத்து சொல்கிறேன். அது தப்பாக எடுக்காதீங்க. சாம்பார்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக சாம்பார். அப்புறம் இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான் சாப்பாடு. இருங்க இதையே சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கடை சாப்பாடு மாதிரி இல்லை. உண்மையிலே நல்லா இருக்குது. சாப்பாட்டு கூட கொஞ்சம் சின்ன வாத்துக்கறியை ஊற்றி குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம்.
இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் ஐஸ் கட்டி மட்டும்தான் இருக்குது. என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றணும்னு திட்டாதீங்க. வீடியோவில் எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு கூட புளிக்குழம்பு ரசமெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சமாக புளிக்குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணலாம். எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கடை ஆரம்பித்து 2 நாள் தான் ஆச்சா. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் போய் 1 மணி நேரத்துக்கு வந்து இந்த கழுவி வாங்கிட்டு வந்துக்கிறோம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரசம் ஊற்றி ட்ரை பண்ணலாம். ரசம் தவுக்கிறதுக்கு நாளைக்கு ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அருமையாக இருக்குது. சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் டிஷ்னு அது ரசம் தான் போல். சரி, சாப்பிட்ட வரைக்கும் போதும். சரிங்களா, அடுத்து லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வர்றேன். வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ கேமராமன் வந்தான்னா ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கடையிலேருந்து லெமன் ஜூஸ் வாங்கி நினைக்கிறேன். ஆனால் லெமன் ஜூஸ் ஊற்றுறான்னு எனக்கு சாரி கீழே ஊற்றுறேன்னு நினைக்கிறீங்க, அதை குடிக்க முடியாது. ஃபைனல் டச்சாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸை குடிச்சிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. தூக்கம் அப்படி வரும். சரிங்களா, நானும் போய் சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு ஜூஸை குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் தூங்குறேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வரேன். நன்றி, வணக்கம்.